வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கார்த்திகை தீப விழாவை ஒட்டி புதுச்சேரி சிவன் முருகன் கோவில்களில் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். தினமும் இல்லத்தில் தீபமேற்றி வழிபாடு நடத்துவது உயர்வான பலன்களை கொடுக்கும் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் கோவில்களிலும் வீடுகளிலும் ஏற்றும் தீபம் மங்களத்தை தந்து ஒளிமயமான வாழ்க்கை தரும் என்பது ஐதீகம். கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றுவது பெரும் யாகம் செய்வதற்கு நிகரானது. மாதம் முழுவதும் விளக்கேற்ற முடியாதவர்கள் துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய 3 நாட்களில் விளக்கை ஏற்ற வேண்டும். இந்த நாள் முருகப்பெருமான் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இதனால் பெரும்பாலான சிவன் முருகன் பக்தர்கள் காலை முதல் விரதமிருந்து மாலை பூஜை முடிந்தவுடன் அகல் விளக்குகளை வீடு முழுவதும் ஏற்றி வைப்பர். அதன்படி கார்த்திகை தீப திருநாளான இன்று வெள்ளையனூரில் அமைந்துள்ள சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் லட்ச தீபம் ஏற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அகல் விளக்குகளை ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் அன்பு சூர்யா மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். கதிர்காமம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை பகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேல் அவர்களின் தலைமையில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பால் மற்றும் பிரெட் வழங்கினார். உடன் முன்னாள் கவுன்சிலரும் தொகுதி கழக துணை செயலாளருமான தங்க தமிழ்வாணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் ஜெயச்சந்திரன், மண்ணின் மைந்தர்கள் போராளி கிள்ளி வளவன் என்கிற கிருஷ்ணமூர்த்தி, அப்பகுதியின் கழக உடன்பிறப்புகள் ராஜா, முனியன், சத்யகுமார், சுகு, தமிழ்ச்செல்வன், யுவராஜ், அந்தோணிசாமி, சிவகுமார், கணேசன் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள், வழக்கறிஞர் ஆனந்த் பாஸ்கரன், துணை செயலாளர் ரமேஷ், டேவிட்ராஜ், தகவல் தொழில்நுட்ப அணி உமேஷ், தொகுதி பொறுப்பாளர் நசீர், மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் சுரேஷ், மாநில நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் அன்பு, மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ரமேஷ், பத்மநாதன், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி செந்தில்குமார், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சேனு, மாணிக்க செட்டியார் நகர் கிளை செயலாளர் சுரேஷ், நெசவாளர் குடியிருப்பு அன்பரசன் அனைவரும் கலந்து கொண்டார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்று நள்ளிரவு முதல் தற்பொழுது வரை மிதமான மழையாகவும் சாரல் மழையாகவும் மாறி மாறி தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக நீரோடைகள் மற்றும் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கொடைக்கானல் நுழைவாயில் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனையடுத்து இந்த அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மழையில் நனைந்தபடி அருவியை கண்டு ரசித்து வருகின்றனர். மேலும் ஒரு சில சுற்றுலா பயணிகள் அருவி அருகே சென்று அருவியில் கொட்டும் நீரின் முன்பாக நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். மேலும் மலைப்பகுதியில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது. கடலூர் மஞ்சக்குப்பம் அண்ணா நகரை சேர்ந்த கணேசன் என்பவரது வீட்டில் 2 பேட்டரி இருசக்கர வாகனங்களை எப்பொழுதும் போல் மறுநாள் தேவைக்கு பயன்படுத்த இரவு சார்ஜ் போட்டுள்ளனர். இந்த நிலையில் அதிகாலையில் 5:15 மணிக்கு வீட்டின் போர்ட்டிகோவில் இருந்து சத்தம் கேட்கவும் வீட்டினுள் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தபொழுது அங்கு நின்று கொண்டிருந்த சார்ஜ் பேட்டரி இருசக்கர வாகனம் மற்றும் பஜாஜ் பிளாட்டினா 3 வண்டியும் எரிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் தீயணைப்புத் துறையினர் வந்து எரிந்து கொண்டிருந்த வாகனங்களை அணைத்துவிட்டு சென்றுள்ளனர். மேலும் இந்த வீட்டின் போர்ட்டிகோவில் இருந்து
மீட்டர் பாக்ஸ், 2 மின் மோட்டார்கள், 2 இருசக்கர பேட்டரி வாகனம், ஒரு பெட்ரோல் வாகனம் உள்ளிட்ட சிசிடிவி கேமராக்களும் எரிந்து நாசமாகின. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்க விநாயகர் சட்டக் கல்லூரியில் சட்ட நாள் விழா அரசமைப்பு தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் PN பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஸ்ரீ மணக்க விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமையேற்று உரையாற்றினர். ஸ்ரீ மணக்க விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து ஸ்ரீ மணக்க விநாயகர் கல்விக் குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர்களும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் இவ்விழாவில் விழுப்புரம் மாவட்ட குற்றவியல் முதன்மை அரசு வழக்கறிஞர் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு சட்ட நாளின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு விளக்கினார். இவ்விழாவில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் பிரகாஷ் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வரலாற்றையும் அதன் உருவாக்கத்தின் பயணத்தையும் விரிவாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். நமது இந்திய தேசத்தில் மக்கள் மதம், இனம், மொழியால் வேறுபட்டிருந்தாலும் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து வருகிறோம் என்றால் அதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் ஒரே காரணியாக இருக்கிறது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை விளக்கினார். நமது அண்டை நாடுகள் தங்களது அரசமைப்பு சட்டத்தை பலமுறை திரும்பப் பெற்று புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இன்று வரை அந்நாட்டு மக்கள் அமைதியான சூழல் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் இந்திய நாடு கடந்த 75 ஆண்டுகளாக அரசமைப்பு சட்டத்தை ஒருமுறை கூட திரும்பப் பெறாமல் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை ஆதாரங்களுடன் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதன் பின்னிட்டு சட்ட நாளை முன்னிட்டு சட்ட மாணவர்களுக்கு நடத்திய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் சட்டக் கல்லூரி முதல்வர் முனைவர் வின்சென்ட் அற்புதம் நன்றி உரையாற்றினர். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் அருகே டிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வி. இவருடைய சிமெண்ட் ஓடு போட்ட வீட்டின் மீது பலத்த காற்று காரணமாக சுமார் ஒரு ஆண்டுக்கு முன்பு மின்கம்பம் முறிந்து விழுந்தது. அவர் வீட்டில் மேல் சாய்ந்த மின்கம்பம் மிக ஆபத்தான நிலையில் 29/11/2025 வரை இருந்தது. அதை கேள்விப்பட்ட 1 மணி நேரத்தில் சமூக சேவகர் ராமு அந்த வீட்டிற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து மின்கம்பத்தை அகற்ற உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டார். ராமு தனது சொந்த செலவில் இளைஞர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உதவியோடு மின்கம்பத்தை மிஷின் உதவியோடு இரும்பு கம்பிகளை அகற்றி வீட்டின் மீது விழுந்திருந்த மின்கம்பத்தை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். இதுகுறித்து அந்த வீட்டை சேர்ந்த தமிழ்ச்செல்வி கூறுகையில், இந்த மின்கம்பம் பலத்த காற்று காரணமாக முறிந்து வீட்டின் மீது விழுந்தது. இதனால் சிமெண்ட் ஓடு சேதமடைந்தது. அதன் காரணமாக நாங்கள் மிகுந்த அச்சத்துடன் இருந்து வந்தோம். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட பகுதியை சேர்ந்த மின்துறை அலுவலகத்திற்கும் தொகுதி MLA ஆகியோரிடம் பலமுறை புகார்கள் தெரிவித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர். மேலும் புதுச்சேரி கவர்னரிடம் தெரிவித்து புகார் மனு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின்கம்பத்தை எங்களது சொந்த செலவில் அகற்றிக் கொள்ள தெரிவித்தார். ஆனால் அதனை அகற்றுவதற்கு யாரும் முன்வராத நிலையில் சமூக சேவகர் ராமு தலைமையில் அகற்றப்பட்டதற்கு எங்களது குடும்பத்தினர் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என கூறினார். புதுச்சேரி மாநிலம் ஓசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள கணபதி நகர் மற்றும் லட்சுமி நகருக்கு ரூபாய் 17,40,000 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து கரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுப்ரீம் நகருக்கு ரூபாய் 9,20,000 மதிப்பீட்டில் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையும், சேதராப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள முத்தமிழ் நகர் விரைவுக்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 15,20,000 மதிப்பீட்டிலும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தால முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். மஞ்சக்குப்பம் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிக்கை வைத்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்றும் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். தங்களது கோரிக்கைகளை கோஷமாக முழங்கியதுடன் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இதனையடுத்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரசு பேருந்தில் அழைத்து சென்று கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இந்த சாலை மறியல் போராட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ராம வெங்கடாச்சலபதி தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.